நடிகர் அஜித்குமார் அவர்கள் அடுத்தபடியாக ஆதித்ய ரவிச்சந்திரன் இயக்கத்துல AK 64 படத்துல நடிக்கிறார். ஆனால் அஜித் சாருடைய அதிகப்படியான சம்பளம் காரணமாக இந்த படத்திற்கு தயாரிப்பாளர் கிடைப்பதுல சவாலை சந்தித்துட்டு இருக்காங்க படக்குழு. இப்படியான நிலையில அஜித் சாருடைய மூத்த சகோதரரான அனில்குமார் ஹாலிவுட் ரொமான்டிக் காமெடி படத்துல நடிக்கிறப்பது பலருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. வழக்கம் போல அஜித் சாருடைய அடுத்த படத்திற்கான அப்டேட் கேட்டு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. குட் பேட் அக்லி படத்திற்கு பின்னர் மீண்டும் ஆதித்ய ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம அஜித் சார் அவர்கள் நடிக்க இருக்காரு. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுல அதிகம் வசூல் செய்த படமாக குட் பேட் அக்லி திரைப்படம் இடம்பெற்றது. மேலும் கார் ரேஸ்ல அஜித் சாருக்கு உலக அளவுல புகழ் கிடைச்சிருக்கு. இதனால தன்னுடைய அடுத்த படத்திற்கு அஜித் அவர்கள் 175 கோடி சம்பளம் கேட்டிருக்காரு. ஆனா தற்போதைய சூழல்ல இந்த சம்பளத்தை கொடுக்க எந்த தயாரிப்பு நிறுவனமுமே முன்வரல. இதனால அஜித் சாருடைய அடுத்த படம் டேக் ஆஃப் ஆகாமல் நின்று கொண்டிருக்கு அப்படின்ற செய்திகள் வைரலா போயிட்டு இருக்கு. மெட்ராஸ் IIT பட்டப்படிப்பு முடித்த அனில்குமார் அவர்கள் தற்போது ஜோடி 365 அப்படின்ற நிறுவனத்துடைய தலைமை செயலாளராக இருந்துட்டு இருக்காரு. அஜித் சாருடைய ரசிகர்களோடு தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல உரையாடிட்டும் இருக்காரு. தற்போது தான் கோகோ அண்ட் நட் அப்படின்ற ஹாலிவுட் திரைப்படத்துல நடிக்க இருப்பதாக தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல தெரிவிச்சிருக்காரு. வர ஜூன் மாதம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு சிகாகோவில் ஸ்டார்ட் பண்ண இருப்பதாகவும் ஒரு நாள்ல தன்னுடைய காட்சிக்கான படப்பிடிப்பு நடைபெற உள்ளதாகவுமே சொல்லியிருக்காரு. மேலும் இதன் காரணமாக வச்சு தான் அடுத்து 100 நாட்களுக்கு கடுமையான உடற்பயிற்சி செய்யவிருப்பதாக அந்த விஷயத்தை புகைப்படத்துடன் சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.